Hi friends, welcome to Lakshmi Max. 16 March 2026 yesterday நடந்த RRB NTPC CBT 1 shift 2ல கேட்ட GK கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. இந்த லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எங்க படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPCக்கான கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கான PDF வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 199. இதுல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் NTPC CN மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க 6 மாசத்துக்கான கரண்ட் அஃபேரோட PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல மேம் இதுக்கு அடுத்து வந்து எனக்கு குரூப் டி எக்ஸாம் இருக்கு, SSC எக்ஸாம் இருக்கு, டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்திருக்க குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன். வரக்கூடிய ரயில்வே SSC எக்ஸாம்ஸும் எழுத போறேன். பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which country has become the 90th state member of the IUCN International Union for Conservation of Nature? சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் 90வது உறுப்பு நாடாக எந்த நாடு இணைந்துள்ளது? சோ எது அப்படின்னா துவலு. President of India addresses the Parliament under Article 87 of the Constitution. இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பின் 87வது பிரிவின் கீழ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். அதாவது ஆர்டிகிள் 87 படி பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, உரையாற்றுவார். ஓகே, இரு அவைகளும் ஒன்றாக கூடும்போது both houses of parliament assembled together. ஓகே, ஆர்டிகிள் 87 எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 87 என்ன சொல்லுது அப்படின்னா both houses of parliament assembled together. ஓகே, பாராளுமன்றத்தோட 2 அவைகளும் ஒன்னா கூடும்போது பிரசிடென்ட் வந்து அதுல உரையாற்றுவார். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஷார்ட்கட் கீ டு செலக்ட். இப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எல்லாமே நம்ம டைப் பண்ணிருக்கோம். சோ இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணணும். ஒரு 10 பேஜ் இருக்கு அப்படின்னா 10 பேஜையும் நான் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா என்னோட கீபோர்ட்ல Ctrl+A பிரஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே எல்லாமே எனக்கு என்ன ஆகிரும், செலக்ட் ஆகிரும். இந்த மாதிரி முந்தின ஷிஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா காப்பி பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பேஸ்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீயும் கேட்டிருந்தாங்க. அடுத்த ஷிஃப்ட்ல என்ன கேட்கலாம்னா சேவ் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ கேட்கலாம், பிரிண்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ கேட்கலாம். ஓகேவா? அதனால அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க கம்ப்யூட்டர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் கீஸ் வந்து படிச்சுட்டு போங்க. which nutrition is essential for tissue repair? திசுக்கள் சீரடைவதற்கு எந்த ஊட்டச்சத்து இன்றியமையாதது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரதம், புரோட்டீன். ஓகே, on November 11 to 12, 2025 Prime Minister Narendra Modi visited Bhutan and jointly inaugurated the 1020 megawatt Punat Songsu 2 hydroelectric project with his majesty king of Bhutan. ஓகேவா? சோ பூட்டானோட கிங் கூட 1020 மெகாவாட் இதுல ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். அதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா புனட் சாங்சு 2. ஓகேவா? சோ இத வந்து என்ன பண்ணிருக்காங்க, சோ திறந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ பூட்டான்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பூட்டானோட கிங் கூட சேர்ந்து 1020 மெகாவாட் அளவிலான புனட் சாங்சு 2 கூடிய நீர்மின் திட்டம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா அதோட பவர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 1020 மெகாவாட், இதுதான் கொஸ்டின்ல கேட்டது. ஓகே, சோ அந்த நீர்மின் திட்டத்தோட நேம் கேட்கல, யாரு நம்ம இந்தியா சார்பில் போனாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்கல, இந்தியாவில இருந்து யாரு போய் திறந்து வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்கல. சோ அதோட பவர் மட்டும் கேட்டிருந்தாங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1020 மெகாவாட். ஓகே, 2025ஆம் ஆண்டு நவம்பர் 11 to 12 இது நம்ம நவம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ல இருக்கு. ஆல்ரெடி யூடியூப்ல டாப் கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான் மன்னருடன் இணைந்து 1020 மெகாவாட் புனட் சாங்சு 2 நீர்மின் திட்டத்தை திறந்து வைத்தார். ஓகேவா? சோ இந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா அது எவ்வளவு மெகாவாட்ங்கிறது கேட்டிருக்காங்க, 1020 மெகாவாட். அடுத்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த நீர்மின் திட்டத்தோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 6 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கிராண்ட்ஸ் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் டு பர்சன் ஹூ மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். ஆர்டிகிள் 6 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்து 6 என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் 6வது சரத்து பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த நபர்களுக்கான குடியுரிமை உரிமைகளை வழங்குறது தான் ஆர்டிகிள் 6ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ பேரன் ஐலாண்ட் இஸ் a part of which island group? இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலையான
பேரன் தீவு எந்த தீவு குழுவின் ஒரு பகுதி? சோ எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் ஐலாண்டோட ஒரு பகுதி. அந்தமான் தீவோட ஒரு பகுதி தான் இந்த பேரன் ஐலாண்ட். இன் டிசம்பர் 2025. சோ பெரும்பாலும் கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2025 இருந்து பிப்ரவரி 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் தான் கேட்டிருக்காங்க. சோ லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை தரவா படிச்சுட்டு போங்க. December 2025, India and Liberia signed MOU to strengthen cooperation in pharmacopoeia, aimed at promoting shared quality standards for medicine and regulatory alignment. டிசம்பர் 2025ல மருந்துகளுக்கான பகிரப்பட்ட தர நிர்ணயங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் ஒழுங்குமுறை சீரமைப்பையும் நோக்கமாக கொண்டு மருந்தியல் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் லிபீரியாவும் இல்லைன்னா லைபீரியாவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்திட்டன. ஓகேவா? சோ எதுக்காக அப்படின்னு பாருங்க. சோ அந்த மருந்துகளை ஒழுங்கான முறையில சீரமைக்கிறதுக்கு. ஓகேவா? சோ அந்த எம்ஓஇயோட நேம் என்னன்னு பாத்துக்கோங்க. பார்மாகோபியா. ஓகே. சோ மருந்துங்கிறதுனால பார்மா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. எந்த நாட்டு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா லிபீரியா இல்லைன்னா லைபீரியா கூட. ஓகே. சோ இந்தியாவும் லைபீரியாவும் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மருந்துகளை சீரமைக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. அதோட நேம் வந்து பார்மாகோபோபியா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Between the 2011 and 2001 and 11 census, gender gap in Indian literacy narrowed, falling from 21.59 percentage points in 2001 to 16.68 in 2011. 2001 மற்றும் 11 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு இடையே இந்திய எழுத்தறிவில் பாலின இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா 2001ல 21.59% இருந்திருக்கு. அதே 2011ல பாத்தீங்கன்னா 16.68% வந்து என்ன ஆகிருக்கு, கம்மியாகிருக்கு பாலின இடைவெளி. During the Gupta Empire, the term Samantha was used to refer. Okay, எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா குப்தா எம்பையர்ல சமந்தாங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நெய்பரிங் சப்சிடரி ரூலர்ஸ், ஃபியூடல் லார்ட்ஸ் ஆர் வாசல்ஸ். குப்த பேரரசின் போது இந்த சொல் சமந்தா என்பது எதை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது? சோ அண்டை நாட்டுல இருக்கக்கூடிய அந்த நில பிரபுக்கள், துணை ஆட்சியாளர்கள், சிற்றரசர்கள் இவங்களதான் பாத்தீங்க அப்படின்னா குப்த பேரரசு வந்து என்ன சொல்றாங்க, சமந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க குப்தர்களோட காலத்துல. த சிஸ்டம் ஆஃப் டியூவல் கவர்மெண்ட், முக்கியமான கொஸ்டின், இது வரைக்கும் நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான், எஸ்டர்டேவும் கேட்டிருக்காங்க. ஓகே, டியூவல் கவர்மெண்ட் இரட்டை ஆட்சி அப்படிங்கக்கூடிய டயார்கி ஈராட்சி முறை. ஓகே, சோ இந்த முறை வந்து எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, எந்த ஆக்ட் படி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து என்ன சொல்லலாம், மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டியூவல் கவர்மெண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்னு சொல்லலாம். சோ எந்த ஆக்ட் படி வருது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இந்திய மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அல்லது ஈராட்சி முறையானது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது? 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி அறிமுகப்படுத்தப்பட்டது. இத மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு நாம சொல்றோம். Thick white and yellow clouds in the atmosphere of Venus are primarily composed of dash. வெள்ளியின் வளிமண்டலத்தில் உள்ள அடர்த்தியான வெள்ளை மற்றும் மஞ்சள் மேகங்களுக்கு காரணம் என்ன, அது எதால உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பியூரிக் ஆசிடோட டிராப்லெட்ஸால, கந்தக அமிலத்தோட துளிகளால் உருவாக்கப்பட்டவை. Which of the following is the correct descending order of ministerial ranks in Union Council of Ministers as per Indian practice? இந்திய நடைமுறைப்படி மத்திய அமைச்சர்கள் குழுவில் உள்ள அமைச்சர்களின் பதவி வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல நாம சொல்லணும். ஓகே, சோ டிசெண்டிங் ஆர்டர்ல சொன்னோம் அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அதுக்கப்புறம் டெபுட்டி மினிஸ்டர், கேபினெட் அமைச்சர், இணை அமைச்சர், துணை அமைச்சர். சின்ஸ் இட்ஸ் எனாக்ட்மெண்ட், அதாவது MGNREGA. ஓகே, சோ மகாத்மா காந்தி அந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, சோ இதுல இருந்து எல்லா எக்ஸாம்லயுமே ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, 2005ல இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு சட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா கூலி வேலை வாய்ப்பை வழங்குவதிலும் கிராமப்புற வருமானத்தை நிலைப்படுத்துவதிலும் அடிப்படை உள்கட்டமைப்பை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகித்தது. ஓகே, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கங்கிற மாதிரியும் கேட்டிருக்கலாம். 2005ல கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க? சோ கிராமப்புற பகுதிகளில் அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த திட்டத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. Which among the following are Gandhian principles of DPSP? பின்வருவற்றில் மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளின் காந்திய கோட்பாடுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து, சோ வில்லேஜ் பஞ்சாயத். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
The formation of a light spectrum, separation of white light into constituent colors is primarily caused by, okay, so ஒரு வெள்ளொளி வந்து பல நிறங்களாக பிரியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டிஸ்பர்ஷன், ஒளி சிதறல். ஒரு நிறமாலை உருவாகுது, ஒரு வெள்ளொளி கற்றை வந்து பல நிறக்கூறுகளாக பிரியுது. ஸோ அதுக்கு நேம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி சிதறல்னு சொல்லுவோம். கான்செப்ட் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரோலைட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரிட்டிஷ் ஆக்ட்? ஸோ எந்த ஆக்ட் படி? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. தனி வாக்காளர் தொகுதி என்ற கருத்து பின்வரும் எந்த பிரிட்டிஷ் சட்டத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்திய கவுன்சில் சட்டம் 1909. ஸோ இதை இந்திய கவுன்சில் சட்டம் 1909ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா மொர்லின் மெண்டோ ஆக்ட்னு சொல்லுவோம். ஓகே, லேண்ட் கிஃப்டட் டு பிராமின்ஸ் டியூரிங் த சோலா எம்பையர் வாஸ் கால்டு. ஸோ சோழ பேரரசின் போது பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலத்துக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிராமணர்களுக்கு, ஸோ சோழர்களோட காலத்துல அரசர்கள் பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு தானமா நிலங்களை கொடுப்பாங்க. அதுக்கு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மதயா. ஓகே, இல்லைன்னா பிரம்மதேயம். United Nations entity that primarily considers urbanization as its key parameter, focusing on the sustainable management of urban growth, creation of sustainable cities and the analysis of urbanization trends is United Nations Habitat. நகரமயமாக்கலை தனது முக்கிய அளவுகோலாக முதன்மையாக கொண்டு நகர்ப்புற வளர்ச்சியின் நீடித்த மேலாண்மை, நிலையான நகரங்களை உருவாக்குதல் மற்றும் நகரமயமாக்கல் பகுப்பாய்வு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்போட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நகரமயமாக்கல் தான் அதோட முக்கியமான ஒரு இது. ஓகேவா? ஒரு முக்கியமான எய்ம். அதோட வளர்ச்சி. ஓகே, நகரமயமாக்கல், அதுக்கப்புறம் அந்த நகரமயமாக்கின பிறகு அதோட வளர்ச்சி. சோ இது எல்லாமே இது பண்ணக்கூடிய அந்த அமைப்போட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ யுனைடெட் நேஷன் ஹேபிட்டட், ஐக்கிய நாடுகள் மனித குடியிருப்புகள் திட்டம். ஓகே, வாழ்விட திட்டம். The metal present in chlorophyll. Okay, so chlorophyll மூலமா தான் என்ன பண்ணும்? தாவரங்கள் வந்து உணவை தயாரிக்கும், சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டு. ஓகே, அப்ப அந்த chlorophyllங்கிறது எதுல இருக்கும்? இலையில இருக்கக்கூடிய அந்த பச்சையம்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த பச்சையத்துல இருக்கக்கூடிய அந்த மெட்டலோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மெட்டல் present in chlorophyll is, பச்சையத்தில் காணப்படும் உலோகம் வந்து என்னது? மெக்னீசியம். Bodo, Dogri, Maithili and Santali were added to the 8th schedule of Indian Constitution. Okay, so இந்திய அரசியலமைப்போட 8வது அட்டவணையில வந்து இந்த மொழிகள் எல்லாமே சேர்த்திருக்கோம். எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படின்னு கேட்டிருக்காங்க. 92வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. ஓகே, 92வது திருத்த சட்டம் 2003 படி தான் போடோ, டோக்ரி, மைதிலி, சந்தலியை வந்து 8வது அட்டவணையில சேர்த்திருக்கோம். போடோ, டோக்ரி, மைதிலி மற்றும் சந்தலி ஆகிய மொழிகள் 2003ஆம் ஆண்டின் 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய அரசியலமைப்போட 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. Cabinet Committee on Parliamentary Affairs and the Cabinet Committee on Accommodation are usually not chaired by dash. Okay, so Prime Minister வந்து எந்த இதுல வந்து தலைமை தாங்குவது கிடையாது. இதுதான் கொஸ்டின். பின்வரும் எந்த அமைச்சரவை குழுவிற்கு பிரைம் மினிஸ்டர் வந்து தலைமை தாங்குவதில்லை? பிரதமர் தலைமை தாங்குவதில்லை. நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு. ஓகேவா? The Cabinet Committee on Parliamentary Affairs, இதுல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்றது கிடையாது? தலைமை தாங்குறது கிடையாது. Who among the following was not associated with the பிரார்த்தனா சபா? சோ உங்களுக்கு ஆப்ஷன்ல 4 நேம் கொடுத்துட்டு இதுல பிரார்த்தனா சபையுடன் தொடர்புடையவர் யாரு கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கீழ்கண்டவற்றில் யார் பிரார்த்தனா சபையுடன் தொடர்புடையவர் அல்ல? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி. உங்களுக்கு ஆப்ஷன் எப்படினாலும் இருந்திருக்கலாம். ஓகே, இது நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தோம். The state of Sikkim in northeast India suffered the destruction of major hydraulic structures due to heavy rain and a glacial lake outburst flood in October 2023. அக்டோபர் 2023ல ஏற்பட்ட கனமழை மற்றும் பனியாற்று ஏரி உடைப்பு வெள்ளம் காரணமாக முக்கிய நீரியல் கட்டமைப்புகள் வந்து எந்த மாநிலத்தில் அழிந்தன? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ல இருந்தது பாத்தீங்கன்னா சிக்கிம் வந்து ஆப்ஷன்ல இருந்திருக்கும். ஓகே, அடுத்து So எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து டாப் பெர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ட் இன் த செகண்ட் எடிஷன் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் டிஸ்ட்ரிக்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் 23 to 24 ரிலீஸ்டு பை நிதி ஆயோக். ஓகே, நிதி ஆயோக் வெளியிடக்கூடிய இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, டாப் பெர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிசோரம்ல இருக்கக்கூடிய நக்தியல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து மிசோரமும் இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஸ்பெசிபிக்கா மிசோரம்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டோட நேமும் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ எத்தனாவது எடிஷன்ங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பார்த்துக்கோங்க, நிதி ஆயோக்.
நிதி ஆயோக் வெளியிட்ட வடகிழக்கு பிராந்திய மாவட்ட எஸ்டிஜி குறியீடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ்ல 2வது பதிப்பு. ஓகே, ஸோ 2023 to 24 வந்து செகண்ட் எடிஷன். அதுல மிசோரம் மாநிலத்தோட ஹனத்தியால் மாவட்டம், ஓகே, ஹனத்தியால் மாவட்டம் வந்து சிறந்த செயல்திறன் கொண்ட மாவட்டமாக விளங்குகிறது. Daz is the most famous follower of South Indian philosopher Ramanuja, who brought his Vaishnava teachings to நார்த்தன் இந்தியா. ஸோ யாரு? ராமனந்தா தனது வைஷ்ணவ போதனைகளை வட இந்தியாவிற்கு கொண்டு வந்த தென்னிந்திய தத்துவஞானி ராமானுஜரின் மிகவும் பிரபலமான சீடர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமனந்தா. உங்களுக்கு ஆப்ஷன்ல இவரோட நேம் தான் இருந்திருக்கும். ராமானுஜரோட அந்த சீடரோட நேம், அந்த வைஷ்ணவ இதை வந்து நார்த் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தவர் யாரு? ஓகே, ஸோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமனந்தா. இவர் ராமானுஜரோட சீடர். As of yearly 2026, DAS is ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், AQI இண்டெக்ஸ்ல எது டாப்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி தான். ஓகேவா? ஸோ 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவின் காற்று தர குறியீடு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல மிகவும் மாசுபட்ட நகரமாக எது ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி தான். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து தேர்ட் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸும் 17 மார்ச்ல கேட்ட கொஸ்டின்ஸும் அடுத்தடுத்த கிளாஸ்ல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸும் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸும் அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த 6 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கான PDF வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want NTPC மெசேஜ் பண்ணுங்க. சோ அதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 199. ஓகேவா? 199 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கு அக்சஸ் கொடுத்ததும் PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அடுத்து NTPC எக்ஸாம், அடுத்து குரூப் டி எக்ஸாம்ஸ் இருக்கு, SSC எக்ஸாம்ஸும் இருக்கு, எனக்கு டெய்லி இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி அந்த CA கோர்ஸை நீங்க எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்காக கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 799, NTPCல கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்காக ஸோ இந்த மாதிரி கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கான PDF வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குரூப் டிக்கு நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். வரக்கூடிய SSC அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் படிச்சிட்டு இருக்கேன். பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபீஸ் வந்து 199, லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணும், NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்கு, இதுக்கும் நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. RRB NTPC அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் வந்து ஏப்ரல்ல எதிர்பார்க்கலாம். இது முடிஞ்ச கையோட, கிராஜுவேட் முடிஞ்ச கையோட அண்டர் கிராஜுவேட் வந்துரும். அண்டர் கிராஜுவேட் முடிஞ்சு ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு குரூப் டி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.